ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். டுடே நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான டின்னர் ரெசிபி தான். சப்பாத்தியும் பன்னீர் பட்டர் மசாலா தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி எப்படி செய்யணுன்றதே சொல்லிடுறேன். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி மெத்தட் தான். எந்த கடாயில் செய்கிறோமோ அந்த கடாயை எடுத்துப்போம். நம்ம எடுத்துட்டு எண்ணெய் விட்டுப்போம், நல்லா காயட்டும். ரொம்ப ரொம்ப சிம்பிள், ஈஸியாக தான் நானே செய்ய போகிறேன். நீங்களும் கண்டிப்பாக இதை பார்த்து செஞ்சு பாருங்க. நம்ம ஆற்றுல செஞ்ச பன்னீர் தான், பார்த்தெல்லாம் எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி பன்னீர் வாங்கி செஞ்சு பாருங்க. பால் பேக்கெட் மட்டும் வாங்கி இந்த மாதிரி நம்ம ஆற்றுலேயே செஞ்சு நம்ம சாப்பிட்றதே சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப இந்த மாதிரி தான் பிடிச்சிருக்கு. நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி பன்னீர் வாங்கி செஞ்சு பார்த்துட்டு இந்த பன்னீர் பட்டர் மசாலாவை செஞ்சுங்கோ, சூப்பராக இருக்கும். இப்போ எண்ணெய் விட்டது நல்லா காஞ்ச உடனே வாசனை பொருட்கள் இருக்குது பார்த்தீங்களா, அது போட்டுக்கலாம். என்னென்ன வாசனை பொருட்கள் வேணுமோ அதெல்லாம் போட்டுக்கோங்க. என்கிட்ட இருக்கிற வாசனை பொருட்கள் எல்லாமே போட்டுட்டேன் நான். இந்த மாதிரி இந்த பூவு, சோம்பு கொஞ்சம் எல்லாமே போட்டுருவோம். என்னென்ன இருக்கோ உங்கள்கிட்ட. ஏன்னா எனக்கு வாயில் தென்படுறது பிடிக்காதுன்னு உங்கள்கிட்ட ஆல்ரெடி இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் நான். ஸோ நான் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் நான் நறுக்கி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, வெங்காயம், பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் இதையும் இந்த சைடில் போட்டுருங்க. நல்லா மெதுவாக போடுங்க. நல்லா வதக்கணும். இந்த மாதிரி வதக்குங்க. பூண்டும் ஏன் தெரியுமா நான் இந்த மாதிரி வதக்கும் போதே போட்டுட்டேன்னா, நான் எப்படியும் எல்லாத்தையுமே இந்த வதக்கினதெல்லாம் மிக்சியில் அரைக்க தான் போகிறேன். எனக்கு வாயில் தென்படக்கூடாது அப்படின்னா என்னென்னலாம் அரைக்கணுமோ அதையும் போட்டுருங்க. இப்போ முந்திரியும் நான் போட்டுன்றேன், ஊற வச்சுருக்கேன். லேசாக சுடுதண்ணில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் நான். இதையும் போட்டு நல்லா வதக்குங்கோ. இப்போ கொஞ்சம் நல்லா வதங்கிட்டு பார்த்தீங்களா இந்த மாதிரி. இப்போ இந்த சமயத்தில் தக்காளி, ஒரு வெங்காயம் எடுத்துனா 3 தக்காளி எடுத்துக்கோங்க. இதுதான் அழகு. ஒரு வெங்காயத்துக்கு 3 தக்காளி. நல்லா எல்லாம் சேர்ந்து வதங்கட்டும். இப்போ நான் மூடி வச்சிடுறேன். இந்த மாதிரி நல்லா மூடி வச்சுருங்கோ. தெரியறது அவங்களுக்கு. இதுவும் சேர்ந்து நல்லா வதங்கணும். ஏன்னா அதனால தான் மூடி வச்சிட்டோம்னா அப்புறம் ஒரு மாதிரி ஆகிடும். அதுக்காக அப்பப்போ திறந்து மூடி வச்சு திரும்பி அப்பப்போ கிளறியும் முடியும். இப்போ நல்லா வாசனையாக இருக்குது. அப்படியே வதங்கும் போது இந்த மாதிரி திரும்பி நல்லா கிளறி விடுங்க. தக்காளிலாம் நல்லா வதங்கணும். அப்போ தான் அரைக்கும் போது நல்லா அரையும். இதுதான் நம்ம எடுக்கிறது தான் அழகு. இதுதான் நம்மளுக்கு வரதே. வேறு ரெண்டுமே நம்ம போட போகிறது இல்லை. அடுத்து நம்ம இந்த அரைச்சதை விட்டோன்னே பன்னீர் போட்டுருவோம், அவ்வளோதான். சப்போஸ் உங்களுக்கு நல்லா திக்காக வேணும் அப்படின்னு நினச்சேன்னா இன்னும் கொஞ்சம் பொட்டுக்கல்ல கூட போட்டுக்கலாம். நான் பொட்டுக்கல்ல கொஞ்சம் போட்டுக்க போகிறேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் திக்காக வேணும், ஆட்கள் அதிகம்னு நினச்சேன்னா இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஈஸியாக அதிலே இருக்கிறத வச்சு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நல்லா எல்லாமே போட்டு நல்லா வதக்கிட்டேன். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் மூடினா கூட போதும். இன்னும் நல்லா தெரியறதா உங்களுக்கு வீடியோவில். இந்த கண்ணாடி மூடி பார்க்கவே எனக்கு இந்த பாத்திரம் டிஷ் பார்க்குறதுக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்க. இதெல்லாம் இப்போ நல்லா வதங்கிட்டு தெரியறதா உங்களுக்கு. தக்காளிலாம் அப்படி பாருங்க, தொட்டா அமுங்கணும். இதுதான் அதோட பதம். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இது நல்லா ஆறட்டோம்னு அவசரமே இல்லை. ஆறினோடனே மிக்சியில் அரைக்கலாம். அதுக்கப்புறம் இதுலேயே இந்த பாத்திரத்துலேயே நம்ம பன்னீர் பட்டர் மசாலாவையும் பண்ணிடலாம். சப்பாத்தி தான் பண்ண போகிறோம் இன்றைக்கி. நம்ம ஆற்றுல டிஃபன் அதுதான். நம்ம ஆறினதுக்கப்புறம் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அதை ஆறிடுத்து. ஆறினதுக்கப்புறம் நான் நல்லா நைஸாக அரைச்சிட்டேன். பார்த்தீங்களா, இது கொத்தமல்லி தான், வேறு ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ நான் திரும்பியும் அதே கடாயில் இந்த பாத்திரம் வச்சுட்டுருக்கேன். பாத்திரம் வச்சுட்டு எல்லாம் நல்லா தண்ணி விட்டு அலம்பி எடுத்துட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா காயட்டும். இந்த மாதிரி எண்ணெய் நல்லா காய்ஞ்ச உடனே எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்சக்கப்புறம் அதுக்கு என்ன மெத்தட்னா, அரைச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அதை அப்படியே விட வேண்டியதான். ஆனால் இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன்னா கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணலான்ட்டு கேப்சிகம் இருக்குது பார்த்தீங்களா, குடமிளகாய், அதை வாங்கியிருக்கேன். கேப்சிகம் ப்ளஸ் பட்டாணி இருக்குது பார்த்தீங்களா,
அதுவும் வாங்கியிருக்கேன். வாங்கி ரெண்டையும் போட்டு வதக்க போகிறேன் நல்லா. ஸோ கொஞ்சம் நல்லா லைட்டாக வதங்கிட்டு, சப்போஸ் இதுக்கு வேணுங்கிற அளவு சால்ட்டு போட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து இந்த மாதிரி நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இதை வந்து இப்போ விட்டுக்கிறேன் நல்லா. சப்போஸ் உங்களுக்கு கேப்சிகம் பட்டாணி இதெல்லாம் பிடிக்காதவா இருந்தேன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ண வேண்டாம். எனக்கு இது பிடிச்சிருக்கு, அதனால நான் இது பண்ணுறேன். இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கோங்க. இன்னும் நல்லா அரையணும், அதாவது வதக்கணும். இந்த மாதிரி தண்ணி விட்டு நல்லா அலம்பி விட்டுக்கோங்க. நல்லா கொதிக்கட்டும். இப்போது இது நல்லா கொதிக்கட்டும், அதுக்குள்ளேயே நம்ம மூடி வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம பன்னீர் செஞ்சு வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வெளில வச்சுட்டுருக்கேன். இப்போது இதை நம்ம ஷேப்பாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணுன்றதை சொல்கிறேன். இனிமேல் நம்ம வந்து பன்னீர் செய்கிறதுக்கு முன்னாடி வெளியில் எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி லைட் சூடு இருக்குது பார்த்தீங்களா, இன்னும் சூடு ஆகலை எனக்கு. லைட் சூடில் சுடுதண்ணியில் 5 நிமிஷத்துக்கு முன்னாடி எடுத்து கட் பண்ணி இந்த க்யூப்ஸ்லாம் உள்ளே போட்டு வச்சுட்டோன்னா நைட்டு சாப்பிட்ற வரையும் எப்பயுமே பன்னீர் வந்து சாஃப்டாக இருக்குன்றது நான் வந்து இன்றைக்கி என்னோடய வ்ளாகில் டிப்ஸ் சொல்லி கொடுக்குறேன். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி எல்லாருக்கும் சொல்லிக் கொடுங்கோ. கமெண்ட்லேயும் நல்லா இருக்குன்றத கமெண்டில் சொல்லுங்கோ எப்போயுமே. ஸோ அதையும் நான் இப்போ செஞ்சு காமிக்கிறேன். இப்போ தண்ணி நல்லா சூடாகட்டும். இப்போ தான் லைட் சூடாகிருக்கு. இப்போ இதை திறந்து பார்க்கலாம். நல்லா பாருங்க, இப்படி நல்லா கொதிக்கட்டும். நம்ம வதக்கி தான் அரைச்சோம், இருந்தாலும் இப்போ இந்த குடமிளகாய் சேர்ந்து அதில் வேகும், அப்போ தான் அதோட எசன்ஸ் இறங்கும். அதுக்கு முன்னாடி ஒன்று காமிக்கிறேன். பார்த்தீங்களா, நம்மளோட பன்னீர் நம்ம ஆத்துலேயே செஞ்சோம் பார்த்தீங்களா, அதை இந்த மாதிரி ஷேப்பாக கட் பண்ணிட்டு இப்போ நான் தண்ணி லைட்டாக சுட்டுருத்து ஆஃப் பண்ணிட்டேன். லேசாக மெதுவாக போடுங்கோ. பாருங்க, தொட்டா ஸ்பாஞ்ச் மாதிரி நம்ம ஆற்றுல செஞ்சது. மெதுவாக போட்டுருங்கோ. இப்போ தொட்டுற அளவுக்கு தண்ணி சூடு இருந்தால் போதும். அப்படியே மெதுவாக போட்டுருங்கோ. அவ்வளோதான். இந்த மாதிரி நல்லா இதாகட்டும். கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் தான் டைமு. அதுக்குள்ளேயே இங்கே வந்து கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அது அரைக்கும் போது உப்பு போட்டுட்டு அரைக்கிறதுனாலும் ஓகே, அப்படி இல்லை இப்போ மொத்தமாக சேர்த்து போடுறதுனாலும் ஓகே. அதுக்கப்புறம் நான் இன்னொன்று சொல்லணும் என்னென்னா, மிக்சி ஜாரில் போட்டு அரைப்பேன் இல்லை, அப்போ கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் காரப்பொடி, உப்பு போட்டு அரைக்கிறதுனாலும் ஓகே. உப்பு இது 3 சேர்த்து அரைச்சி பாருங்க, இன்னும் ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். நல்லா கெட்டி ஆகணும். நல்லா சிம்லேயே இருக்கட்டும், ஒன்றும் அவசரம் இல்லை. அதுக்கப்புறம் எங்கள் ஆற்றுலேயே வளர்ந்த ஸ்ப்ரிங் ஆனியன் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் போட்டுருவோம். நல்லா எல்லாம் சேர்ந்து வேகட்டும். வெந்தக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லா கொதிக்கட்டும். இப்போ நான் இதை மூடி வச்சிடுறேன். நல்லா கொதிக்கட்டும். நான் சொன்னேன் இல்லையா, சுடுதண்ணியில் போட்ட பன்னீர், அவ்வளோதான். ஒரு 5 நிமிஷம்தான் எடுத்துடணும். கை சுட்டாலும் பரவாயில்ல, ஏதாவது ஸ்பூன் வச்சு கூட எடுத்துருங்கோ. ஆனால் சீக்கிரம் எடுத்துருங்கோ, இல்லைன்னா ஹார்டாயிரும். 5 மினிட்ஸ் தான் அதுக்குரிய டைம். எல்லாத்தையுமே நான் போட்டுடுறேன். இப்போ இந்த தண்ணியும் கூட வேஸ்ட் பண்ண வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சம் பன்னீர்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அப்பப்போ அதில் விடுறதுனாலும் விட்டுக்கலாம். அதாவது நம்ம செய்கிற கிரேவியில் மாவும் நல்லா பசைஞ்சு வச்சாச்சு. அன்றைக்கி பன்னீர் செய்யும்போது ஒரு தண்ணி எடுத்து வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, வேஃபில் வாட்டர்னு, அந்த தண்ணி விட்டு தான் நான் பசைஞ்சு வச்சுருக்கேன். நல்லா சாஃப்டாக இருக்குது. தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்க, நான் தொட்டு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், ஒட்டலை பாரு. இதான் இந்த சப்பாத்தி மாவுக்கு பதம். இப்போ இந்த பன்னீர் பட்டர் மசாலா நல்லா கொதி வருது. இப்போ தான் நல்லா கொதிக்கட்டும், தளன்ட்டு. இந்த மாதிரி ஒட்டிடும் அடியில், அதனால் அப்பப்போ நல்லா கிளறி விடுங்கோ. அடியில் இப்படி கிளறிண்டே இருங்கோ. உப்பு சால்ட்டுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்கோ. நல்லா உங்களுக்கு கரம் மசாலா பொடி பிடிக்கும் அப்படின்னு நினச்சோன்னா இந்த சமயத்தில் போட்டுக்கலாம். ஆப்ஷனல் தான், எல்லாமே ஆப்ஷனல் தான். ஈஸியாக சிம்பிளாக எப்படி பண்ணணுன்னு தான் நான் சொல்லி கொடுக்குறேன். அதுக்கப்புறம் வந்து சப்போஸ் நீங்கள் காலிஃப்ளவர் குருமா செய்கிறீங்கன்னா இதே மாதிரி தான்
காலிஃப்ளவர் வேக வச்சு எடுத்துட்டுருங்கோ. இப்போ நம்ம பன்னீர் செஞ்சோம்ல அதே மாதிரி, ஆனால் காலிஃப்ளவர் வேக வச்சு எடுத்துட்டுருங்கோ. பார்த்தீங்களா கொஞ்சம் திக்காக ஆகுறது. இப்படிதான் நம்ம கொதிக்க வச்சுட்டே இருந்தோம்னா நல்லா திக்காகும். இந்த மாதிரி மூடி வச்சுருங்கோ. இப்போ நல்லா கொதிச்சு கெட்டியாகட்டும். இப்போ நம்மளோட குருமா வந்து ரெடி ஆகிடுது. ஹோட்டல் ஸ்டைலில் பார்க்கவே பார்த்தீங்களா, ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி இருக்குது இந்த கலர்லாம் பார்க்கும்போது. நானும் ஹோட்டல் ஸ்டைலில் தான் செஞ்சுருக்கேன். என்ன ஹோட்டலில் வந்து கேப்சிகம் பட்டாணி போட மாட்டா, நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்மளும் செஞ்சு பார்க்கலாமே அப்படின்றதுக்காக நான் செஞ்சு பார்த்துருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பன்னீர் பட்டர் மசாலா பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்க. அடுத்து வந்து நம்ம பன்னீர் தான் போட போகிறோம். இப்போ நம்ம இதோட ஃபைனல் டச்சுக்கு வந்துட்டோம். நல்லா கெட்டியாக இருக்குது பார்த்தீங்களா, கொதிச்சு கொதிச்சு கெட்டியாகிடுது. இப்போ இந்த சமயத்தில் நம்ம க்யூப்ஸாக நறுக்கி வச்சுருக்கோம்ல இந்த பன்னீரை போட்டு வந்துடலாம். ஹோட்டல் ஸ்டைலில் நான் செஞ்சுருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. பன்னீர் போட்ட உடனே எப்பயுமே ஒரு 5 மினிட்ஸ் தான் கொதிக்கணும், ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. அதுக்கப்புறம் நான் க்ரஷ் பண்ணி வச்சுருக்க கஸ்தூரி மேத்தி கொஞ்சம், வெங்காயத்தில் கொஞ்சம் கொத்தமல்லி நறுக்கி வச்சுட்டுருக்கேன், இதுவும் போட்டுட்டுருலாம். எப்பயுமே கொத்தமல்லி போட்டால் தான் எனக்கு பிடிக்கும். என்னதான் கஸ்தூரி மேத்தி அதெல்லாம் போட்டாலும் கொத்தமல்லி போடுறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாருங்க, அவ்வளோதான் நம்மளோட டிஷ்ஷோட ஃபைனல் டச்சுக்கே வந்துட்டோம். முடிஞ்சது. பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுது. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. ரொம்ப சிம்பிள் தான், ஈஸியாக செஞ்சுருக்கேன். நான் ஆற்றுலேயே இருக்கிற பொருளை வச்சு தான் நானும் பண்ணேன். நீங்களும் அந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. பன்னீரும் ஹோம்மேடு தான். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கவே. கண்டிப்பாக நீங்களும் இந்த பன்னீர் பட்டர் மசாலாவை ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட்டில் சொல்லுங்க. அடுத்து நம்ம சப்பாத்தியை பார்க்கலாம். இந்த மாதிரி சப்பாத்திக்கு இந்த பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சால் தான் சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு நான் சப்பாத்தி போட்டது காமிக்கிறேன்னு சொன்னேன். இப்போ நாங்கள் சப்பாத்தி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஒரு பக்கம் தேய்ச்சிட்ருக்கேன், அதே மாதிரி இன்னொரு பக்கம் வந்து போட்டு எடுத்துட்டுருக்கேன். நான் தேய்க்கிறது வேணால் பாருங்க. இந்த மாதிரி மாவு தடவி தடவி நல்லா போடுங்க, தேய்ச்சி எடுங்க. எவ்வளோ நம்மளால் பெருசாக தேய்க்கலாமோ அந்தளவுக்கு தேய்க்கலாம். ஏன்னா நம்ம சின்ன சின்னதாக போட்டு 4-5 சப்பாத்தி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி பெருசாக போட்டாலும் எல்லாருக்கும் வயிறு நிறைஞ்ச மாதிரி ஒரு திருப்தியும் கிடைக்கும் நம்மளுக்கு. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். நான் வந்து பெருசு பெருசாக தான் இடுவேன். இந்த ஓரத்துலலாம் வந்து நல்லா மெலிசாக தேய்ங்கணும். இந்த ஓரம் வந்து கடினமாக இருக்கக்கூடாது, எல்லா பக்கமும் சாஃப்டாக நல்லா இருக்கணும். அதே மாதிரி சப்பாத்தி வந்து தேய்க்கிற உடனே நல்லா ரவுண்டாக வரணும். எங்கள் அம்மா தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏன்னா வந்து சப்பாத்தி வந்து இது தேய்க்கிறது வந்து நல்லா ரவுண்டாக வரணும்னு சொல்லுவாள் எங்கள் அம்மா. அதாவது வந்து ஒரு அன்ஈவனாக இருந்தால் எங்கள் அம்மாவுக்கு பிடிக்காது, நல்லா ஈவனாக இருக்கணும். அதுமாதிரி இந்த ஓரம்லாம் வந்து கடினமாக இருக்கக்கூடாது, நல்லா மெல்லிஸாக இருக்கணும். சப்பாத்தி பார்க்கவே அழகாக ரவுண்டாக வரணும் அப்படின்னு சொல்லுவேன். நான் சொல்லுவேன், நம்ம வந்து எந்த ஷேப்பில் இருந்தாலும் என்னம்மா அப்படின்னு சொல்லி நான் கேட்பேன். இல்லை ரவுண்டாக இருக்கணும், பார்க்கவே அழகாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாள். இன்றைக்கி நான் சப்பாத்தி போடும்போது எனக்கு அந்த ஞாபகம் வந்துடுது. நீங்களும் இந்த மாதிரி சப்பாத்தி போட்டிலாம் ட்ரை பண்ணி பாருங்க. பன்னீர் பட்டர் மசாலா எப்படி இருந்ததுங்கிறது கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான், சைடிஷ்மே ரொம்ப சூப்பராக இருக்கும். சப்பாத்தி குழந்தைகளுக்கெலாம் சப்பாத்தி தான் எனக்கு பிடிக்கிறது. இப்போ உள்ள காலத்தில் குழந்தைகளுக்கெலாம் இட்லி தோசை அதெல்லாமே பிடிக்க மாட்டேங்கிறது. அதெல்லாமே நம்மளோட பாரம்பரிய உணவுங்கிறது தெரிய மாட்டேங்குது குழந்தைங்களுக்கு. சப்பாத்தி நம்ம ஏதோ 2 வாரத்தில் ஒரு முறை அந்த மாதிரி தான் சாப்பிட்ணும். ஏன்னா கோதுமை மாவு இல்லையா, அதனால ரொம்பவும் எடுத்துக்கக்கூடாது. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? நான் வந்து இன்றைக்கி சப்பாத்தி பன்னீர் பட்டர் மசாலாவும் செஞ்சுட்டேன். நீங்களும் இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்க. ஹோட்டல் ஸ்டைலில் தான் நான் செஞ்சுருக்கேன். அப்புறம் சப்போஸ் ரொம்ப திக்காக இருந்தால் நீங்கள் பாலும் விட்டுக்கலாம் பன்னீர் பட்டர் மசாலில். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா முந்திரி ஊற வச்சும் கூட நீங்கள் போட்டு நல்லா அரைச்சும் விடலாம். இந்த மாதிரி திக்காக ஆகிறதுக்கு இந்த மாதிரியும் பண்ணலாம், நல்லாயிருக்கும்.
வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வீடியோஸ் போட்டு உங்களை அட்ராக்ட் பண்ணணும் தான் எங்களோட ஆசை. எங்களோட ஆசையும் நிறைவேறிட்டுருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சதையும் நீங்கள் இந்த மாதிரி பார்த்து நல்லா செஞ்சு பாருங்க. இதே மாதிரி கண்டிப்பாக எங்களுக்கு ஆதரவு கொடுத்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.